நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த 1000 கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மாக் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு வந்திருக்கிறது. நாம் சொன்னபடியே திமுகவுக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கிறது. திமுக என்ன கேட்டான், டாஸ்மாக்கு இதை அமலாக்கத்துறை விசாரிக்கவே கூடாதான். யோகியன் உத்தமன் ஊழல் பூரா கொள்ளையடித்து கோடான கோடி பணத்தை ஒவ்வொரு வருஷமும் முழுங்குறான். அரசாங்கத்துக்கு போகிற பணத்தை போகிறான். இவன் யோகிய மாதிரி விசாரணையே பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டோம். நம்ம அப்போவே சொன்னோம், எந்த நீதிமன்றமும் விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. தப்பு நடந்தால் அதை பார்க்கட்டும். விசாரணையில் நீ நிரபராதி நிரூபித்தா வெளியில் வா, அப்படி தான் சொல்ல முடியும். அதுதான் சட்டம். சட்டத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. திமுக போட்ட மனுவை தள்ளுபடி செய்து அமலாக்கத்துறை விசாரணையை தொடரலாம்ட்டாங்க. மூணு தடவை செருப்பால் அடிச்சிருக்காங்க இந்த தீர்ப்பில். முதல்ல என்ன சொல்கிறாங்க, பெண்களுக்கெல்லாம் டாஸ்மாகில் பணிபுரியும் பெண்களை எல்லாம் துன்புறுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை கேடயமாக உபயோகிப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சி செய்கிறது. முதல் செருப்படி. பெண்களை அவங்க யாரும் கொடுமைப்படுத்தலை. அதை காரணமாக சொன்னதை இந்த விசாரணையை தடுக்கிறதுக்காக அவர்களை கேடயமாக உபயோகப்படுத்துகிறான் அப்படின்ட்டாங்க. முதல் செருப்படி. ரெண்டாவது செருப்படி, வற்புறுத்தி கையெழுத்து வாங்கினாங்க, ஆதாரங்கள் எல்லாம் வற்புறுத்தி பறித்தாங்க, ஆவணங்களை எல்லாம் அப்படின்னு குற்றச்சாட்டை வைத்தது ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்கு ஆதாரம் இல்லை அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க. அது உண்மையாக இருந்திருந்தால் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் அதிகாரிகள் வழக்கு தொடர்ந்திருக்கலாமே, ஏன் தொடரல? ரெண்டாவது செருப்படி. மூணாவது செருப்படி தான் பெரிய செருப்படி, சரியான செருப்படி. என்னென்னு கேட்டிங்கன்னா, கூட்டாட்சின்னு சொல்லிக்கிட்டு கூட்டாட்சியை நல்ல விஷயத்துக்கு தான் நீங்கள் பயன்படுத்தணும், நாட்டு நலனுக்காக பயன்படுத்தணும். ஆனால் ஊரை கொள்ளையடிச்சிட்டு மிகப்பெரிய தேசத்துக்கு எதிரான ஒரு குற்றத்தை பண்ணிட்டு கூட்டாட்சியை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறதா தமிழக அரசு. மூணாவது அடி, சரியான அடி. எல்லாத்தையும் ஊற்று போட்டுருவாங்க. இவனுக்கு செருப்பாக கார் துப்புனாலும் தொடச்சி போட்டுருவாங்க. செருப்பால் அடிச்சா தூக்கி ஊற்றுட்டு தெரியாத மாதிரி நடந்து போயிடுவான். அதுதானே உங்களுடையது. அது மூணையும் கொடுத்து விசாரிங்கன்ட்டாங்க. இப்போ நம்முடைய விஷயம் 2. முதல் விஷயம், ஏற்கனவே மணல் கொள்ளை கேஸில் 5 IAS அதிகாரிகளை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை விசாரிக்கக்கூடாதுன்னு இவங்க ஸ்டே கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வரை போச்சு. சுப்ரீம் கோர்ட்டை ஏன் விசாரிக்கக்கூடாது, விசாரிக்கலான்ட்டாங்க. இப்போ அது சொல்லியே 1 வருஷம் ஆச்சு. அந்த மணல் கொள்ளை விஷயத்தில் 5 IAS அதிகாரிகளை இவங்க விசாரித்தாங்களா அமலாக்கத்துறை? அதில் நடந்தது என்ன இதுவரை வெளியில் வரல. இவன் என்ன பண்ணுவான், மத்திய அரசாங்கத்தில் போய் ஆளுங்களை பிடிச்சி அப்படியே அமைக்கிறோம். மணல் கொள்ளை அப்படியே அமைங்கி போச்சு. 5 IAS அதிகாரிகளை பற்றி நம்ம நடத்தின விசாரணையை பற்றி ஒன்றுமே தெரியல. அதே மாதிரி இப்போ டாஸ்மாக் 1000 கோடி விசாரணையை ஆரம்பிச்சிருவாங்க. டெல்லியில் போய் ஆஃப் பண்ணுவான். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவான். அங்கே பணத்தை வச்சு என்ன பண்ணணும்னாலும் பண்ணலாமான்னு இது பண்ணுவான். அதனால் இதில் சுப்ரீம் கோர்ட்டு உங்களுக்கு ஆதரவாக சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் நாங்கள் சொல்கிறது, விசாரிக்கிறது முக்கியம் இல்லை, விசாரித்து முடிவை சீக்கிரம் எடுத்து இவர்களுக்கு இது பண்ணி எல்லா பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பணும். 1000 கோடின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அமித்ஷான்னு சொல்கிறாரு, சென்னைக்கு வரும்போது என்ன சொல்கிறாரு, 47,500 கோடி டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கிறதுன்னு அமித்ஷா வாயால் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன 1000 கோடின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. 47,500 கோடி ஊழலையும் வெளியில் கொண்டு வரணும் அமலாக்கத்துறை. நாட்டு மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது அதுதான். இந்த ஊழல் மன்னர்களை எல்லா பேரும் ஜெயிலுக்கு அனுப்பணும் டாஸ்மாகை வச்சு. எவனுமே அதில் இது பண்ணான். டாஸ்மாக் சப்ளை பண்ணுறான்ல, அவன் சரக்குக்கு எவ்வளோ இது பண்ணுறான், ஸ்டாலினுக்கு ஒரு பாட்டிலுக்கு எவ்வளோ கொடுக்குறான், செந்தில் பாலாஜி எவ்வளோ கொள்ளையடிச்சார், செந்தில் பாலாஜி ஸ்டாலின் குடும்பத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாரு, ஒவ்வொருத்தரையாக ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுதான் நம்முடைய கோரிக்கை. அதனால் இந்த தீர்ப்பு மகிழ்ச்சி தரக்கூடிய தீர்ப்பாக இருந்தாலும் இந்த தீர்ப்புடைய விளைவுகள் மக்களுக்கு சேரணும். அக்கிரமம் பண்ணி ஊழல் பண்ணவன் ஜெயிலுக்கு போகணும். அப்போ தான் இந்த தீர்ப்புக்கு மரியாதை அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். நேற்று தான் பேசணும் செந்தில் பாலாஜியை பற்றி. என்னப்பா செந்தில் பாலாஜி என்னென்னமோ பேச ஆரம்பிக்கிறாரு. 30% தான் மின் கட்டணத்தை உயர்த்தணும் என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டார் தைரியத்தோடு. என்னாச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் அவர் ஜாமீனை ரத்து பண்ணுறதுக்கு வழக்கு நடந்துக்கிட்டு இருந்தது. கடைசியாக சொல்கிறோம், ராஜினாமா பண்ண முடியுமா முடியாதா? ஜாமீன் ரத்தாகிரும், ராஜினாமா பண்ண முடியுமா
மந்திரி பதவியை இல்லை ஜெயிலுக்கு போகிறீங்களா? இதே கேள்வியை ஒரு 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 2-3 மாதமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் சொன்னேன், என்னப்பா குற்றவாளி, அவர் மந்திரி ஆகிட்டார், நான் மந்திரியை ராஜினாமா பண்ணிவிட்டேன், எனக்கு இப்போ பெயில் கொடுங்க, ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டு தான் மந்திரியை இப்போ ஜாமீனாக வாங்கினார். ஜாமீன் வாங்கின மறுநாளே மந்திரி ஆகிட்டார். வேடிக்கை பார்க்குறீங்களே சுப்ரீம் கோர்ட்டு, கேளுங்கப்பான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 3 மாதம் 4 மாதம் ஒவ்வொரு தடவையும் அதே கேள்வி. போன தடவை இதுதான் உனக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம், நான் போன தடவை இதுதான் கடைசி வாய்ப்புன்னாங்க. இப்போ இன்றைக்கி வந்திருக்கு. வந்த உடனே என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு, அதே கேள்வியை திரும்பி கேட்குறாங்க. முடிவு எடுத்து விட்டீர்களா? ஜெயிலுக்கு போகிறீங்களா இல்லை மந்திரியாக இருக்கீங்களா? அதே கேள்வி. எத்தனை நாளைக்கு இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, போன தடவையும் 10 நாள் தான் டைமுன்னாங்க. 10 நாள் முடிஞ்சோடனே அதே கேள்வியை கேட்டாங்க. இப்போ இன்றைக்கி அதே கேள்வியை கேட்டாங்க. கேட்டுட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 28ஆம் தேதி வருகிற திங்கட்கிழமை மதியம் 2 மணி வரை டைமாக ராகுகால மகண்டெல்லாம் பார்த்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அஷ்டமி இருக்கா, நவமி இருக்கா, ராகுகாலமா, யமகண்டமா, அது என்ன 2 மணி, அது என்ன ஏப்ரல் 28? இவ்வளோ நாள் 3-6 மாதமாக ஓடிக்கிட்டு இருக்க, அவர் மந்திரியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போவும் தைரியமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு பயப்படுற மாதிரியாக தெரியுது. மற்றவங்களாக இருந்தால் யாரும் ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. ஜெயிலுக்கு போகணும்ப்பா, அதுக்கு மந்திரியாக இருந்தால் வெளியிலே, மந்திரி இல்லைனாலும் வெளியில் இருக்கலாம். மந்திரியாக இருக்கணும்னு நினச்சா ஜெயிலுக்கு போகணுங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லையே. காரணம், நீங்கள் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு 28ஆம் தேதியும் பெயில் ரத்தாகுங்கிற நம்பிக்கை இல்லை. அதனால் இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்டின் ஒவ்வொரு தீர்ப்பும் கேலிக்குரியதாக கொண்டிருக்கிறது. திமுகவிற்கும் செந்தில் பாலாஜிக்கும் அதிகமான சலுகைகளை காட்டுகிறார்களோ நீதிமன்றங்கள்.